தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்கள், அதாவது 11ஆம் வகுப்பு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வேண்டியதில்லை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் எழுதினால் போதும் என்கின்ற ஒரு அரசின் அறிவிப்பு. அதன் ஊடாக ஏற்கனவே சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய கல்வித்துறை, ஒன்றிய அரசு கல்விக்கென்று தமிழ்நாட்டு அரசிற்கு தர வேண்டிய தொகை ஏறக்குறைய 2500 கோடி ரூபாவை தரவில்லை. ஏன் தரவில்லை? ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறது திராவிட மாடல் அரசு, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்று ஒன்றிய அரசு குற்றம் சாட்டுகிறது. அதற்கு வக்காலத்து வாங்குவது போல சாபக்கேடு தமிழ் இனத்திற்கும் தமிழ் நிலத்திற்கும். தமிழ்நாட்டின் சார்பில் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத ஆதி திராவிடர் எல் முருகன் அவரும் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். பிறகு தமிழர்களாகவே பிறந்து தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் நிலத்திற்கும் எந்த வகையிலும் நல்லது செய்யாவிட்டாலும் தாழ்வில்லை, அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், வேறொரு மாநிலத்திலே ஆளுநராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன், இப்போதைக்கு பச்சை தமிழரான நமது நெல்லை மண்டலம், அதாவது நெல்லை சீமையை சேர்ந்த நயினார் நாகேந்திரன், இவர்களெல்லாம் தமிழ்நாட்டு அரசினுடைய உரிமைகளை தட்டி பறிப்பதற்குத்தான் துறை போய் கொண்டிருக்கிறார்களே தவிர அகில இந்திய அரசியல் என்ற போர்வைக்குள்ள இந்துத்துவ மதவெறி அரசியலை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையிலே இந்த திராவிட மாடல் அரசு 2021க்கு பிறகு நீண்ட காலமாக கல்வியாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசிய களப்பணியாளர்கள், தமிழ் வழி கல்வி இயக்கத்தவர்கள் வைத்த கோரிக்கையை கையில் எடுத்து மாநில கல்விக்கென்று ஒரு குழுவை நியமிக்கிறோம் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஐயா முருகேசன் தலைமையிலே ஒரு கல்வி குழுவை அமைத்து தமிழ்நாட்டில் பல்வேறு மண்டலங்களிலே கருத்து கேட்பு கூட்டங்களை எல்லாம் அந்த ஆணையம் நடத்தியது. ஆணையத்துக்குள்ளே சில சிக்கல்கள் வந்து சிலரை வெளியேற்றுகிற அல்லது அவர்களாக கல்வியாளர்களாக இருந்தாலும் கூட அதிகார பிரிவில் இருக்கக்கூடிய சிலருடைய அழுத்தத்தின் காரணமாக தானாக வெளியேறக்கூடிய அந்த குழப்பமான நிலையெல்லாம் வந்தது, ஊடகங்களிலே வெளிப்படுத்தின. ஆனாலும் நீதியரசர் முருகன் தலைமையிலான அந்த குழு தனது அறிக்கையை அரசிடம் அளித்து கிட்டத்தட்ட ஓராண்டு ஆகிவிட்டது. நானே மாநில கல்வி குழு ஆணையம் வந்தபோது 3 இடங்களிலே அந்த ஆணையத்தை சந்தித்து தமிழ் வழி கல்வியை வலியுறுத்தி நம்முடைய பரிந்துரை, அதாவது அறிக்கைகளை நம்முடைய கருத்துக்களாக பதிவு செய்திருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி உறவோடு இருந்த காலகட்டத்திலே தலைமையோடு பேசி நாம் தமிழர் கட்சியின் சார்பிலும் ஒரு அறிக்கையை நீங்கள் நம்முடைய ஆணையத்திலே அளிக்க வேண்டும், குறிப்பாக தமிழ் வழி கல்வியை ஆதரித்து அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். சரி என்றால் கடைசி வரைக்கும் அவர்கள் கொடுக்கவில்லை. அதே வேளையில் நம்முடைய ஆதித்தமிழர் விடுதலை இயக்கம் அதனுடைய சார்பிலே அதனுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் வினோத் அவர்கள் அதை ஏற்று அந்த அறிக்கை மிக சிறப்பாக இருக்கிறது, நாங்களும் எங்களுக்கு வேண்டிய சில செய்திகளை சேர்த்து கொடுக்கிறோம் என்று சென்னையிலே கொடுத்தார்கள். அப்படி தமிழ் உணர்வாளர்கள் நாடெங்கிலும் பல்வேறு இடங்களிலே ஆணையத்தின் முன்பு நின்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் வலிமையாக பதிவு செய்திருக்கிறோம். ஆணையம் ஓராண்டுக்கு முன்பு வெளியிடப்பட்ட அந்த பரிந்துரை அறிக்கையிலே மழலையர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் வழி கல்வியை வலியுறுத்த வேண்டும் என்று ஒரு பரிந்துரையும் செய்திருக்கிறது. ஆனால் இன்றைய தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பிலே தமிழ் வழி கல்வி என்று உறுதியாக எந்த இடத்திலும் இல்லை. மாறாக தாய்மொழி கல்வி, அதுதான் அண்ணா போட்ட சட்டம் 1968 ஜனவரி 21 ஆட்சி மொழி சட்ட திருத்தம்னு கொண்டு வந்தார் இல்லையா, அதுல தாய்மொழி என்றுதான் வைத்தார்களே தவிர தமிழ் வழி கல்வி என்று எந்த இடத்திலும் ஒரு வரி கூட சேர்க்கவில்லை. அதுவே பின்னாளில் 1999 காலகட்டத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாக வந்தபோது அன்றைய முதலமைச்சர் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுக்கும் நம்முடைய மறைந்த தமிழ் அறிஞர் தமிழ் வழி கல்விக்காக சாகவரை பட்டினி போராட்டம் 1999 ஏப்ரல் வள்ளுவர் கோட்டத்தின் முன்பு 102 தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்களை ஒன்று திரட்டி
அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திய நம்முடைய தமிழறிஞர் ஐயா தமிழ் அண்ணல் அவர்களுக்கும் மு கருணாநிதி அவர்களுக்கும் மிகப்பெரிய எழுத்து போர் நடந்தது. ஆனால் தமிழறிஞர் ஐயா தமிழண்ணல் கருத்தை கருணாநிதியால் மறுக்க முடியவில்லை. கடைசியில் அதற்கென்று ஒரு ஆணையம் போட்டார்கள். நாங்கள் 102 பேர் பட்டினி போராட்டம் இருக்கும்போது தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மறைந்த நம்முடைய ஐயா தமிழ் குடிமகனாரை அனுப்பி பேசி இதற்கென்று ஒரு குழுவை போடுவோம், தமிழ்நாட்டு அரசினுடைய கல்விக் கொள்கையை தமிழ் வழி கல்விதான், அதுல மாறுபட்ட கருத்தில்லை. ஏற்கனவே 42,000த்திற்கு மேற்பட்ட பள்ளிகளில் 40,000 பள்ளிகளில் தமிழ் வழி கல்விதான் கற்பிக்கப்படுகிறது. 2,500 பள்ளிக்கூடங்கள் தான் ஆங்கில வழி இருக்கிறது. அதை நாங்கள் ஆய்வு செய்கிறோம், அதற்கு ஒரு ஆணையத்தை போடுகிறோம் என்று மறைந்த நீதியரசர் சா மோகன் தலைமையிலே ஒரு ஆணையத்தை போட்டு அந்த ஆணையத்திலேயும் நாம் நேர் நின்று நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம். அந்த ஆணையம் தெளிவாக ஒரு அறிக்கையை அன்றைக்கே கொடுத்தது. இந்த முருகேசன் ஐயா தலைமையிலான ஆணையம் கூட தேவையற்றதுன்னு ஆணையம் அமைப்பதற்கு முன்பு நாம் கருத்தை சொல்லியிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நீதியரசர் சா மோகன் ஐயா தலைமையிலான அந்த ஆணையத்தின் பரிந்துரையை அப்படியே நடைமுறைப்படுத்தினால் ஒன்றிய அரசு எந்த நெருக்கடியும் கொடுக்க முடியாது. ஆணையம் முருகேசன் ஐயா ஆணையத்துக்கு முந்தைய நீதியரசர், அவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் மோகன் ஐயா கொடுத்த அந்த பரிந்துரை அறிக்கையிலே மழலையர் பள்ளி முதல் 5ஆம் வகுப்பு வரை அனைத்து கல்வியும் தாய்மொழியான தமிழில் தான் கொடுக்க வேண்டும். பிறகு 5ஆம் வகுப்புக்கு மேலே 6ஆம் வகுப்பு தொடங்கி உயராய்வு பட்டம் வரை தமிழ் வழி கல்வியை கொடுக்க வேண்டும். மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல், சட்டம், வேளாண்மை என்ற எல்லா துறைகளிலும் தமிழ் வழி கல்வியை கொடுங்கள். சின்னஞ்சிறிய நாடு, தமிழ் இனத்தின் பகை நாடான இலங்கையில் கூட அனைத்து கல்வியும் அருந்தமிழில் இருக்கிறது என்று பரிந்துரையிலே சொன்னார்கள். தமிழ்நாட்டு மக்களும் அதைத்தான் வலியுறுத்தினால் அதற்காக 1995 99 வரை மிகப்பெரிய தமிழ் வழி கல்வி கோரிக்கை இயக்கத்தை தமிழ் சான்றோர் பேரவை ஐயா அருணாசலம் கோடி ரூபாய் செலவு செய்தார். தனிப்பட்ட முறையிலே சொந்த பணத்தை தமிழுக்காக அப்படி செலவு செய்து ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமே வந்தது தமிழ் வழி கல்விக்காக. அதையெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் நாங்கள் சட்டம் இயற்றாமல் அதற்கான அரசாணையை போடுகிறோம் என்றார். நீதியரசர் சா மோகன் குழு பரிந்துரையில் மழலையர் பள்ளி முதல் 5ஆம் வகுப்பு வரை அனைத்து கல்வியும் அருந்தமிழில்தான், தமிழ் வழி கல்விதான், தாய்மொழி கல்விதான் என்று சட்டம் இயற்ற வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. அனைத்தின் அறிக்கையை நான் வைத்திருக்கிறேன். மிகப்பெரிய இயக்கமான விடுதலை போராட்ட காலகட்டத்தில் இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடிய இயக்கமான இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கூட என் இடத்திலே அந்த அறிக்கையை பெற்றார். அதை செய்யாமல் கருணாநிதி ஆங்கில கல்வி வணிகர்களின் அந்த தன்னல நோக்கத்துடனான, அதாவது சுயநல நோக்கத்துடனான, வணிக நோக்கத்துடனான ஆங்கில கல்வி வணிகர்களுக்கு சார்பாக அரசாணை விட்டார். அன்றைக்கு தமிழின துரோகியாக இருந்த, இன்றைக்கு திமுக தான் இருக்கார், பிடி அரசகுமார். அவர் போகாத கட்சியே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போனார், பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு போனார், இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறார். அன்றைக்கு 99 காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருந்தார். அந்த பிடி அரசன் தலைமையிலே பல கோடி ரூபாய் அவருக்கு வருமானம் அதனால கிடைத்தது. நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சொன்னது, உயர் நீதிமன்றத்தில் அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான பணத்தை திரட்டி ஆங்கில வழி கல்விக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை உயர் நீதிமன்றத்தில் பெற்றார் கருணாநிதி ஆட்சி காலத்தில். ஆனால் உடனடியாக நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் என்று உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது. இன்றைய வரைக்கும் அந்த வழக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. ஆனால் அதன் பிறகு மராட்டிய மாநில அரசு மராத்தி மொழி கல்விக்காக ஒரு வழக்கை தொடுத்து அருமையான தீர்ப்பையும் பெற்றது உச்ச நீதிமன்றத்தில். அதற்கு பிறகும் கூட அறிவு வரவில்லை என்று சொல்ல நான் விரும்பவில்லை. தமிழ் இன உணர்வு வரவில்லை, தமிழ் உணர்வு வரவில்லை இந்த திராவிடர்களுக்கு. காரணம், அவர்கள் தமிழர்கள் அல்ல, திராவிடர்கள். அமைச்சர்கள் பல பேர் பச்சை தமிழர்கள் இருக்கலாம், இருந்தும் அடிமை தமிழர்களாக தான் இருக்கிறார்களே தவிர மெய்யான தமிழ் தேசிய உணர்வோடு, தமிழ் இன உணர்வோடு, மொழி உணர்வோடு இருக்கக்கூடிய இயல்பான, குறிப்பாக இயல்பான தமிழராக இருந்து தமிழுக்கு நிறைய செய்த பெருந்தலைவர் காமராஜருக்கு இருந்த உணர்வு கூட
இல்லாத கொத்தடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். அமைச்சர்களே பல பேர் ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களை நடத்தக்கூடிய துயர நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு வெளியிடப்பட்டுள்ள நீதியரசர் முருகேசன் தலைமையிலான ஆணையம் தமிழ் வழி கல்வியை வலியுறுத்தி இருக்கிறது. தன்னுடைய இறுதி அறிக்கையிலே குறிப்பாக என்னுடைய கோரிக்கையை கிட்டத்தட்ட 60 விழுக்காடு ஏற்றுக்கொண்டதாகத்தான் அந்த அறிக்கையில பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் வழி கல்வி என்கின்ற சொல் எந்த இடத்திலும் இல்லை, மாறாக தாய்மொழி கல்வி என்றே இருக்கிறது. எனவே 2 செயல்கள் நடைபெற வேண்டும். விடுதலை பெற்ற இந்தியாவில் கோத்தாரி கல்விக்குழு ஒன்றிய அரசை அமைத்தது. கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு செல்வதா அல்லது ஒன்றிய பட்டியல் கொண்டு செல்வதா என்ற சிக்கலை ஆராய்ச்சி செய்வதற்கு கோத்தாரி குழு மாநில பட்டியலில் தான் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய அறிக்கையை பரிந்துரைத்ததாக செய்திகள் உண்டு. ஆனால் முழுமையான அறிக்கை பற்றி நமக்கு தெரியாது. அதற்கு பிறகு பல்வேறு குழுக்கள் அமைத்தாலும் இறுதியாக 1999 நீதியரசர் சா மோகன் தலைமையிலே அமைத்த ஆணையம்தான் தெளிவான அறிக்கை கொடுத்தது. அந்த ஆணையத்தின்படி தமிழ்நாடு அரசு முதலில் கல்வியை, தனியார் வயம் இருக்கக்கூடிய கல்வியை தமிழ்நாடு அரசு அரசுடைமையாக்க வேண்டும். கல்வி, குடிநீர், மருத்துவம் இந்த 3ம் அரசின் கையில் தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த 3ஐயும் தனியார் கையில் கொடுத்துவிட்டு தனியாரிடம் இருக்க வேண்டிய மதுபான கடைகளை அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே இது மாதிரி அரசு எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த வகையிலே 2 செயல்பாடுகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு, தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும். இந்த ஆட்சிக்கு வந்த உடனே மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நான் ஒரு 20 கோரிக்கை விண்ணப்பத்தை அளித்தேன். அதிலே 3வது அல்லது 4வது கோரிக்கை தமிழ் வழி கல்வி தொடர்பான கோரிக்கை. அதோடு ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய கல்வி இவருடைய தந்தையார் தான் கொடுத்தார். 1975 தமிழாக வாழக்கூடிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சியில தான் கல்வி உரிமை பறிபோச்சு 75. அப்படி ஒன்றிய அரசு எடுத்து பொதுப்பட்டியல் வைத்திருக்கக்கூடிய அந்த கல்வி உரிமை மீள பெறப்பட்டு மாநிலங்கள் வசமாக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அழுத்தமாக வலியுறுத்தியிருந்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று அதற்கு எதிர்க்கட்சி மாநில முதலமைச்சர்களை சந்தித்து எதிர்க்கட்சி மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டை கூட்டி ஒன்றிய அரசு பொதுப்பட்டியல் கல்வியை எங்களுக்கு மாநில அரசுக்கு தந்து விடுங்கள் என்று கோரிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னோம். கொஞ்சம் வேலை நடந்தது, அப்புறம் அதை கிடப்பில் போட்டு விட்டார்கள். இன்றைய வரைக்கும் என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஆக ஒன்றிய அரசின், அதாவது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை நடத்த வேண்டும். 2வது ஒன்றிய அரசிடம் இருக்கக்கூடிய, அதாவது பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய கல்வித்துறை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். 3வது ஆங்கில வழி இருக்கட்டும், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இருமொழி கொள்கை இருக்கட்டும், நாங்கள் மறுக்கவில்லை, எதிர்க்கவில்லை. ஆனால் ஆங்கில வழியை தனியாக கொடுங்கள். மழலையர் பள்ளியிலிருந்து ஆங்கிலம் இருக்கட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அரசு பள்ளிக்கூடங்களில் மழலையர் கல்வி தொடங்கி உயராய்வு பட்டப்படிப்பு வரை அனைத்து கல்வியும் அருந்தமிழில் கொடுங்கள். தமிழ் வழி கல்வியை நடைமுறைப்படுத்துங்கள். ஆங்கில வழி கல்வி தேவைப்பட்டோர் ஆங்கில வழி கல்வியை கற்கட்டும், அவர்கள் கற்று முடித்த பிறகு ஆங்கில நாட்டுக்கு போகட்டும். ஆனால் தமிழ்நாட்டு அரசை நம்பியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு, தமிழ்நாட்டு அரசு பணியை ஏற்று நடத்தக்கூடியவர்களுக்கு, அரசு பணியில் இருப்பவர்களுக்கு, தயாரி முதல் தலைமைச் செயலாளர் வரை, ஒரு எளிய ஊராட்சி மன்ற அந்த பகுதி உறுப்பினர், வார்டு மெம்பர் முதல் முதலமைச்சர் வரைக்கும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை எடுக்க வேண்டும். அந்த நிலையை எடுத்து தமிழ் வழி கல்வியை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றால், அதிலே வாக சூட முடியும் என்றால், பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வித்துறை மாநில பட்டியலுக்கு மீளப் பெற வேண்டும். அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்கின்ற கருத்தை தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் அறிஞர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள், தலை சிறந்த கல்வியாளர்கள், தாய்மொழி கல்வியாளர்களுடைய கூட்டத்தை முதலமைச்சர் கூட்ட வேண்டாம், பாவம், அவருக்கு உடம்பு சரியில்லை, ஓய்வெடுக்கட்டும். தொடக்க கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அன்பில் தர்மலிங்கம் அவங்க தாத்தா, நல்ல தமிழ் அறிஞர் தான். ஐயா கலைஞரை தோளில் வைத்தெல்லாம் காவிரி ஆற்றை கடப்பதற்கு தூக்கி சுமந்தவர் தான். அவருடைய பேரன் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. பொய்யாமொழி அவங்க அப்பாவும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்த மகேஷ் பொய்யாமொழி அவர்களும்
திருவிடமேரூர் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களும் முடிவெடுத்து அறிஞர்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், களப்பணியாளர்கள், தமிழ் வழி கல்வி இயக்கத்தவர்கள், தாய்மொழி கல்வி இயக்கத்தவர்கள் எல்லோரையும் அழைத்து மீண்டும் பேசி அப்படி ஒரு கூட்டத்தை, அரசு நடத்த வேண்டிய கூட்டத்தை 2008ஆம் ஆண்டு இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் கட்சி, தமிழர்களின் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா தானாக அப்படி ஒரு கூட்டத்தை 2008 சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கூட்டி, அதற்கு பின்னணியா இருந்தது ராமதான், கூட்டி அறிஞர்களுடைய கருத்துக்களை ஏற்று ஒரு தலை சிறந்த அறிக்கையை உருவாக்கி மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் மறைந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரிடம் 18 சட்டமன்ற உறுப்பினரும் போய் கொடுத்தார்கள். அதுபோன்ற ஒரு மீண்டும் ஒரு புத்தாக்க முயற்சியாக கல்வித்துறையை சீரமைப்பதற்கும், தனியார் கல்விகளை தடை செய்து அனைத்து பள்ளிகளையும் அரசுடைமையாக்குவதற்கும், அது பள்ளிகளாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும், கல்வி என்பது தனியாரிடம் இருக்கக்கூடாது, அரசின் வசனம் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு புதிய கல்வி சட்டத்தை இயற்றுவதற்கு மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கோவி செழியன் அவர்களும் ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் பிறகு தமிழ் வழி கல்வி என்பது வினாக்குறியாகிவிடும். தமிங்கிலத்தை ஏற்கனவே திணிக்கிற முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிக்கிற பணிகளில் நாங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். உடனடியாக இந்த தமிழ் வழி கல்விக்கென்று, கல்வித்துறைக்கென்று தனி சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு இயற்றுவதற்கு இத்தனை பணிகளையும் செய்ய வேண்டும். ஒன்று, நம்முடைய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை தோண்டி துருவி நல்ல தீர்ப்பை பெற வேண்டும். பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய கல்வித்துறை மாநில பட்டியலுக்கு திரும்ப பெற வேண்டும். அதே போல மாநில கல்வி உரிமையை தக்க வைக்க தமிழ்நாடு அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.